கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். அதுலேயும் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவாராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கோஆப்ரேட் பண்ணும்போது தாராளமாக இதெல்லாம் செயல்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, கையில் பணம், தனம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் தான் தேவையில்லாத கன்ஃபியூஸில் இருப்பீங்க. அதனால் அந்த மனநிலைகளை மாற்றுங்க, துணிஞ்சு சில விஷயங்களில் செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய ஜாப் நல்லா இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்கன்னா அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. சொந்த பிஸ்னஸும் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பைரவருடைய வழிபாடு, பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.